வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு தொடர்ச்சியா உங்களுடைய ஆதரவு கொடுங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸ்க்கு வராங்க. ஆபீஸ்க்கு வந்ததும் அந்த பிரியா இருக்காங்களா, அவங்க வந்து ஹீரோயினை பார்த்து, எங்க பாரு, சுலபமா வந்துட்டு நீ அசிஸ்டன்ட் ஆகிட்டியே எப்படி? ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி சார் தான் வந்து என்ன செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு பிரியா சொல்றாங்க, இந்த ஆபீஸ்ல கிட்டத்தட்ட 2-3 வருஷமா நான் ஒர்க் பண்றேன். சீனியாரிட்டி முறைப்படி எனக்கு தான் வந்துட்டு இந்த அசிஸ்டன்ட் பொசிஷன் கிடைச்சிருக்கணும். ஆனா இங்கிருந்து வந்த நீ இவ்வளோ சுலபமா இந்த அசிஸ்டன்ட் ஜாபை வாங்கியிருக்க அப்படின்னா கண்டிப்பா நீ சாதாரண ஆள் இல்லை. நீ யாருன்னு சொல்லு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு பிரியா, இந்த ஜாப் வந்துட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண பிறகுதான் கிடைச்சிச்சு. ஸோ தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைக்காத. அதுக்கு பிரியா சொல்றாங்க, இல்ல, இதுல வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த ஆபீஸ்ல நீ அசிஸ்டன்ட் ஆகிட்ட அப்படிங்கிறதுக்காக உன் இஷ்டப்படி நடந்துக்கலாம் அப்படின்னா நீ நினைக்காத. இங்க நான் சொல்றத தான் நீ கேட்கணும். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பிரியா என்ன பண்றாங்கன்னா, ரேவதி கிட்ட, இங்க இருக்கிற பாதி ஒர்க் எல்லாத்தையுமே நீ தான் பார்க்கணும். காலையிலேயே வந்துட்டு இந்த ஆபீஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அதுக்கெல்லாம் கிளீனர்ஸ் இருக்காங்க. என்கிட்ட நீ வேலை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிரியா சொல்றாங்க, ஏய், இங்க வந்துட்டு நான் சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு சொல்றேன்னு. இந்த ஆபீஸ்ல நான் தான் சீனியர். ஸோ எல்லாருமே மேக்சிமம் என் பேச்சு தான் கேட்பாங்க. நீ வந்து அசிஸ்டண்டா வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவரா நடந்துக்காத அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்றது எல்லாம் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் நேரா அவங்களோட ஒர்க்க பார்க்க போறாங்க. அப்போ அந்த பிரியா என்ன பண்றாங்கன்னா, ஓ, என்கிட்டயே நீ இவ்வளவு திமிரா பேசுறியா? இந்த பிரியா யாருன்னு உனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு சில ஃபைல்ஸை தேடுறதுக்காக கிளம்புறாங்க அவங்களுடைய லேப்டாப்ல இருந்து. அப்ப பிரியா என்ன பண்றாங்கன்னா, கரெக்டா நம்ம ஹீரோயினோட லேப்டாப் கிட்ட போயிட்டு அவங்க லாஸ்டா ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட வந்துட்டு டெலீட் பண்ணிடுறாங்க. டெலீட் பண்ணிட்டு, இதை தானே இன்னைக்கு நீ சார் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறேன். இனிமே நீ எப்படி இந்த ப்ராஜெக்ட் எப்படி கொடுக்குற அப்படின்னு பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த பிரியா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு அவங்க லேப்டாப்பா பாக்குறாங்க. அதுல ஒரு சில விஷயம் மாறி இருக்கிறதா ஹீரோயின் செக் பண்ணிட்டு ஷாக் ஆகுறாங்க. நேரா போயிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட பாக்குறாங்க. ப்ராஜெக்ட காணும். இத பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ பிரியா அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு, உன் முகமே ரொம்ப பதட்டமா இருக்கு? ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, நீதான் இந்த வேலையை பண்ணியா அப்படின்ட்டு. அதுக்கு பிரியா சொல்றாங்க, ஏய் என்னடி, தேவையில்லாம என் மேல எந்த பழிய போட பாக்குற? சரி, சார் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட சப்மிட் பண்ண சொன்னாரே, ரெடி பண்ணிட்டியா? இங்க உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, நான் வச்சிருந்த அந்த ப்ராஜெக்ட காணோம் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் பிரியா சொல்றாங்க, எனக்கு அப்பவே தெரியும். உன்னோட திறமைய பார்த்து எடுக்காம உன்னுடைய அழக பார்த்து உன்னை அசிஸ்டன்ட் ஆகியிருக்காங்க. அதான் உனக்கு எந்த வித திறமையும் இல்ல. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, நான் ப்ராஜெக்டை ரெடி பண்ணி வச்சிருந்தேன், அது காணும். மத்தபடி என்கிட்ட எந்த வித திறமையும் இல்லை அப்படின்னு சொல்லாத. பிரியா சொல்றாங்க, சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அவர்கிட்ட நீ என்ன சொல்லணுமோ சொல்லிக்க அப்படின்ட்டு. இது கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, பட் அந்த ப்ராஜெக்டை ரெக்கவர் பண்ணவே முடியல. அப்ப ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்து, சரி, சார் வந்துட்டு இன்னைக்கு புதுசா ஒரு ப்ராஜெக்ட சப்மிட் பண்ண சொன்னாரே, எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அப்போ ராஜா நேரா ஹீரோயினை பார்த்து, என்னாச்சு, ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சார், நான் வச்சிருந்த ப்ராஜெக்ட காணோம் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல சார் வந்துருவாரு. அவரு கண்டிப்பா எல்லார்கிட்டையும் ப்ராஜெக்டை கேட்க போறாரு. கடைசி நேரத்துல நீங்க இப்படி சொன்னா எப்படி? ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சார், நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன். எப்படி அது டெலீட் ஆனுச்சு அப்படின்னு எனக்கே தெரியல. அதே நேரம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு ஒவ்வொருத்தரா அனுப்புங்க அப்படின்ட்டு உள்ளார போயிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒவ்வொருத்தரா போறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம தீபா வந்துட்டு நேரா ஹீரோயின்ட்ட போயிட்டு, இன்னைக்கு உன்னைய ஃபயர் பண்ண போறாங்க, உனக்கும் இந்த வேலைக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லைன்னு ஆக போகுது அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. என்னடா இது, நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நல்லபடியா ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருந்தோம், பட் அந்த ப்ராஜெக்டை நம்மளால சப்மிட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா ரேவதின்னு கூப்பிடுறாரு. அப்ப ஹீரோயின் அங்க இருந்து போறாங்க. ஹீரோ கேக்குறாரு, உன்னோட ப்ராஜெக்ட் எங்க அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, சாரி சார், நான் லேப்டாப்ல வச்சிருந்த ப்ராஜெக்ட் காணாம போயிருச்சு, எப்படி காணாம போணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, சாரி சார், ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார், நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். ஹீரோ சொல்றாரு, நீ உண்மையாவே ப்ராஜெக்ட ரெடி பண்ணியா? ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா சார், உண்மையாவே நான் ப்ராஜெக்ட ரெடி பண்ணேன், பட் அந்த ப்ராஜெக்ட் எங்க போணுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல, நான் லேப்டாப்ல தான் அந்த ப்ராஜெக்ட வச்சிருந்தேன். இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றாரு. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட வந்துட்டு ஒருத்தவங்க வந்து டெலீட் பண்றாங்க. அது வேற யாரும் இல்ல, பிரியா தான். அப்போ நம்ம ஹீரோ ராஜாவை கூப்பிடுறாரு. ராஜா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, வெளியில போயிட்டு பிரியாவை கூட்டிட்டு வா அப்படின்னு. உடனே அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு பிரியாவை கூப்பிடுறாங்க. அப்போ பிரியா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, சார் சொல்லுங்க சார், என்ன கூப்பிட்டீங்களே அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட தீபா மேடம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஆனா நீ அதை டெலீட் பண்ணிருக்க, ஏன் அப்படி பண்ண? இதை கேட்டதும் பிரியா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இல்ல சார், நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணவே இல்லை சார், இந்த பொண்ணு தேவையில்லாம என் மேல பழி போடுது. ஹீரோ டக்குன்னு வீடியோவை காமிக்கிறாரு. காமிச்சிட்டு இப்ப சொல்லு அப்படின்னு சொன்னது அந்த பிரியா வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பிரியா நேரா ஹீரோவை பார்த்து, சார் என்ன மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணிருப்பா, ஏதோ ஒரு பொறாமையினால சுலபமா அதை டெலீட் பண்ணிட்ட. ஹீரோயின் சொல்றாங்க, சார் ஒருவேளை இவங்களுக்கு அந்த அசிஸ்டன்ட் பொசிஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கே நீங்க போட்டு கொடுங்க, நான் எந்த விதத்திலையும் நான் கேட்க மாட்டேன், இவங்க தான் இந்த ஆபீஸ்ல சீனியரா இருக்காங்களா அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பத்தி எனக்கு தெரியாதா? இந்த பொண்ணு சரியா வந்துட்டு வேலை பார்க்கல, இப்பவே என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்களா? நீங்க வச்சிருந்த இந்த ப்ராஜெக்ட கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம டெலீட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வேற யாரு வேலை பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் இதே மாதிரி இவங்க பிரச்சனை கொடுத்தா யாரு பதில் சொல்றது? இவங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அந்த தப்புக்கு இவங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் பிரியா சொல்றாங்க, சார் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் சார், தயவு செஞ்சு எனக்கு வந்துட்டு தண்டனை கொடுத்துறாதீங்க சார் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஹீரோ சொல்றாரு, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, உன்னை ஆபீஸ்ல இருந்து வேலையை விட்டு தூக்குறோம். அப்போ ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, சார் இவங்க என் மேல உள்ள அந்த பொறாமையினாலதான் அப்படி பண்ணிட்டாங்க, மத்தபடி அவங்க மேல எந்தவித தப்பும் இல்ல, தயவு செஞ்சு என்னால நீங்க வந்துட்டு அவங்கள வேலையை விட்டு தூக்கிட வேணாம், அப்புறம் எனக்கு தான் குற்ற உணர்ச்சியா இருக்கும் சார். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி நீங்க சொல்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்கள நான் வேலையை விட்டு தூக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரா பிரியா கிட்ட, மறுபடியும் இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிரியா சொல்றாங்க, சார் நான் மறுபடியும் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அவங்க போனதும் நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹீரோ சொல்றாரு, மாடி இது மாதிரி ஆபீஸ்ல நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நீயும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால சுலபமா கண்டுபிடிச்சிட்டேன், ஒருவேளை அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னா கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு தூக்கி இருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹீரோயின் சொல்றாங்க சாரி சார் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நீ போ, நான் பாத்துக்கிறேன், இந்த ப்ராஜெக்டை நீ நாளைக்கே கூட சப்மிட் பண்ணலாம். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, சார் வந்துட்டு ரொம்ப நல்லவரு, நேர்மையானவர், ஒருத்தர் மேல தப்பில்லை அப்படின்னதோட கரெக்டா வந்துட்டு முடிவு பண்றாரு அப்படின்ட்டு ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா ஈவினிங்
ஆபீஸ் முடியுது, ஹீரோயின் வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்போ அவங்களோட பைக் வந்துட்டு சரியில்லாம போகுது. அப்போ ஹீரோயின் வந்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, நமக்கு மட்டும் இப்படி நடக்குதே, ரொம்ப இருட்டி போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு, அம்மா இந்நேரம் நான் எங்க இருப்பேன் அப்படின்னு தெரியாம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவங்க ரொம்ப குழப்பத்துல நிக்கும் பொழுது ஹீரோ கொண்டாந்து காரை நிப்பாட்டுறாரு. ரேவதி மேடம் என்னாச்சு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சார் இது மாதிரி பைக் ரிப்பேர் ஆகிட்டு சார். ஹீரோ சொல்றாரு, சரி வாங்க உங்களை கொண்டு போய் நான் வீட்டுல விடுறேன் அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல சார் பரவாயில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா, ரொம்ப இருட்டி போயிட்டு இந்த நேரத்துல நீ தனியா நிக்கிறது ரொம்ப சேஃப் கிடையாது, வா நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுறேன் அப்படின்ட்டு. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா ஹீரோயினை கொண்டுட்டு போயிட்டு வீட்டு வாசல்ல விடுறாரு. அப்போ வீட்டுல உள்ள எல்லாருமே ரேவதியா இன்னும் காணும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததும் ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி என்னாச்சு, ஏன் இவ்வளவு லேட்டோ, ஆபீஸ் ரொம்ப லேட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என்னோட பைக் வந்துட்டு ரிப்பேர் ஆகிருச்சுமா, போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு, வீட்டுல உள்ள யாருக்கும் என்னால போன் பண்ணியும் சொல்ல முடியல, இல்லைன்னா மாமாக்கு போன் பண்ணியிருந்தாதான் அவர் இந்நேரம் வந்திருப்பாரு, சாரிம்மா என்னோட போன்ல சார்ஜ் இல்லம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் தனியா போன அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டு போ, சரியா. உடனே ரேவதி சொல்றாங்க, சரிம்மா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேம்மா, ஆபீஸ்னாலதாம்மா எனக்கு ரொம்ப லேட் ஆகிருச்சு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இப்போ உன்னை கொண்டாந்து விட்டது யாரு. ஹீரோயின் சொல்றாங்க, ஆபீஸ் சார் தாம்மா கொண்டாந்து விட்டாரு. ரேவதி சொன்னதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சார நீங்க வர சொல்லி இருக்கலாம்ல, அவரை நாங்களும் பார்த்திருப்போம்ல. ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா ரொம்ப நைட் ஆயிருச்சு, அவரை எங்க கூப்பிடுறது, இன்னொரு நாளைக்கு இந்த பக்கமா வந்தாரு அப்படின்னா நான் கண்டிப்பா கூப்பிடுறேன். ஈஸ்வரியும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு யோசிக்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, இன்னைக்கு ஆபீஸ்ல நம்மள ரொம்ப பெரிய அவமானத்துல இருந்து காப்பாத்தி இருக்காரு, இப்போ நைட் ஆயிருச்சு, நம்மள பாதுகாப்பா கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போயிருக்காரு. சோ நம்ம நினைக்கிற மாதிரி அவர் கெட்டவரெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப ஜென்டில்மேன், அவரை போயிட்டு நம்ம இப்படி தப்பா நினைச்சிட்டோமே, அவர் பார்வையே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இவ்வளவு பெரிய பழிய போட்டுட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு போயிட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாரு. ரேவதிய ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு போய் வீட்டுல விட்டுருக்கோம், அப்புறம் அவ கூட பேசினது, இது எல்லாமே சேர்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க, அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு, அவர் பேரு கார்த்தி, அது என்னவோ தெரியல, கார்த்தி அப்படிங்கிற பேர்ல இருக்கிறவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு இதே மாதிரி ரேவதி மருது கிட்ட பேசாம ஆபீஸ்க்கே போயிட்டு இருந்தா அப்படின்னா அவ எப்ப இந்த மருது கிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்கிறது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி வந்துட்டு நேரா அவங்க அண்ணன் கிட்ட, என்னென்ன இது சரிப்பட்டு வராது போலயே, நம்ம என்ன பண்றது, ரேவதிய சீக்கிரம் நம்ம பக்கம் இழுக்கணும், அவளை நம்ம பேச்ச கேட்க வைக்கணும், இப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்டு நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கும் ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை எப்படி பை பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் 499க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட 18 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல கிளிப்ஸும், அதுவும் டெய்ஸி கிளிப்ஸ், 5 பெட்டல் கிளிப் அப்படின்னு 18 டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ்ல மொத்தம் 6 ஸ்க்ரன்ச்சீஸ் அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பேபி கிளிப்ஸ், இது எல்லாமே ஜஸ்ட் 499 அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.